பிரைஸ் பீட் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3:34 இந்த வசனத்தை கவனிங்களேன். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தாழ்மையும் கிருபையும் வேதாகமத்தில் ஒன்றோடொன்று இணைந்தே பயணிக்குதுல. நாம் கிருபையில் வளர வேண்டும் என்றால் தாழ்மையை அணிந்து கொள்வது, தாழ்மையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தாழ்மை தான் இல்லை. மீகா 6:8 வேத வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேற எதை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம்ல. நாம தாழ்மையா இருக்கிறோமா? ஏதோ ஒரு ரிவர், ஒரு நதியை யோசிச்சு பாருங்களேன். அது எந்த இடத்துல உற்பத்தி ஆனாலும் சரி, அது தாழ்வான பகுதியை நோக்கி, ஒரு பள்ளத்தை நோக்கி தான் ஓடி வருகிறது இல்லை. நம்ம இந்தியா மேப்பையே எடுத்துக்கிட்டோம்னா, பெனின்சுலார் இந்தியாவில் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜினேட் ஆகுது. பக்கத்தில் ஒரு 200 கிலோமீட்டர்லேயே அரேபியன்ஸ் இருந்தாலும் ஒரு 1000-1500 கிலோமீட்டர் ஓடி ஈஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்காலில் தான் ட்ரெயின் ஆகுதுல. தாழ்வான பகுதியை நோக்கி ஓடி வருகிறது. நாமும் தாழ்மையாக இருப்போமானால் ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி ஓடி வரும். சங்கீதம் 23:6 வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் எப்போதும் என்னை தொடரும் என்று தாவீது சொன்ன மாதிரி நாமும் மனத்தாழ்மையாய் இருப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.